ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கூட உற்சாகமா சொல்லுங்க. சந்தோஷமான இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்துல இப்பதானே முதல்ல பார்க்குறேன் இல்லையா? ஹாப்பி நியூ இயர். நல்ல இந்த மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக, இதை செய்கிற அருமையான பாஸ்டர் ஐயாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாடல் ஆராதனை நடத்துகிற நண்பர் சாம் அவர்களுக்காக, எல்லா பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்காக, என் தங்கை இங்கேயாகவும் உண்டு, எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை காண்பதும் உங்கள் கூட இருப்பதும் சந்தோஷம். நான் நினைக்கிறேன், இந்த மாவட்டத்தில் உங்களை மாதிரி உற்சாகமானவர்கள் இல்லை. இந்த மாவட்டத்தில் உங்களை மாதிரி உற்சாகமானவர்கள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த மாவட்டத்தில் நீங்கள் உற்சாகமானவர்கள் என்று நிரூபிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம் உள்ள தேவ பிள்ளைகள், உங்கள் நடுவில் வாரது ஒரு பெரிய சந்தோஷம். உங்களை காண்பது அதை விட பெரிய சந்தோஷம். உங்களோடு தெய்வத்தினுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வது அதை விட பெரிய சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன பகுதியை வேதத்தில் இருந்து வாசித்து நாம் நம்முடைய தியானத்தை தொடங்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ரொம்ப நன்றி. ஒரு தடவோட வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. 634வது பக்கம். எடுத்தீங்க இல்லையா? நாம் சேர்ந்து வாசிப்போம். நீர் அவனையும் ஒரு தடவோட வாசிங்க. நீர் இன்னைக்கு ராத்திரி நாம் தியானிக்க போகிற செய்தி கொஞ்சம் கடினமானதாக்கும். ஒருவேளை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஃபென்ஸ். என்ன தியானிக்க போகிறோம்? ஸ்பிரிச்சுவல் ஃபென்ஸ், ஆவிக்குரிய வேலிகள். என்ன பார்க்க போகிறோம்? ஆவிக்குரிய வேலிகள். இப்போ இந்த வேலி என்கிற வார்த்தையை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிடலாம். வேலி என்கிற வார்த்தையை எல்லை அப்படின்னு பயன்படுத்திக்கிடலாம். எப்படி பயன்படுத்திக்கிடலாம்? எல்லை, பவுண்ட்ரி, அதுவும் வேலி தான். ஆனால் பயன்படுத்துகிற வார்த்தை ஃபென்ஸ் இல்லை, பவுண்ட்ரி. நான் ஒரு 6-7 காரியங்களை வேகமாக சொல்லிட்டு ஜபிக்க போகிறேன். அதுக்கு முன்னே ஒரு வசனத்தை வாசித்து ஒரு முன்னுரை போட போகிறேன். தானியேல்
10ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இங்க நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். சத்துரு எல்லை போடுகிறவன். சத்துரு யாரு? எல்லை போடுகிறவன். கொஞ்சம் அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. தானியேல் தீர்க்கதரிசி 21 நாள் ஜெபத்தில் இருக்கிறாரு. எத்தனை நாள் ஜெபத்தில் இருக்கிறாரு? மெதுவா பேசுங்க. எத்தனை நாள்? 21 நாள் ஜெபத்தில் இருக்கிறாரு. ஜெபம் பண்ணின முதல் நாளே ஆண்டவர் கேட்டுட்டாரு. ஜெபம் பண்ணின முதல் நாளே ஆண்டவர் கேட்டுட்டாரு. அன்னைக்கே பதிலையும் கொடுத்துட்டாரு. இப்போ 21 நாள் உபவாசம் இருக்கிறேன், ஆனா பதில் என்னைக்கே கொடுத்துட்டாரு, முதல் நாளே கொடுத்துட்டாரு. ஆனா பதில் தானியேலிடத்துல வந்து சேரல. இப்ப தானியேல் என்ன நினைப்பாரு? ஆண்டவர் பதில் தரல, அதுதான் வரலன்னு நினைப்பாரு. இவர் இப்ப ஜபத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு, பதில் வரல. அப்போ ஆண்டவர் மிகாவேல் தூதன்ட்ட சொன்னாரு, ஏற்கனவே பதில கொடுத்துட்டேன், போய் பாரு என்ன நடந்துன்னு. போய் பார்த்தப்பதான் தெரியுது, சத்துரு வானமண்டலத்தில் ஒரு எல்லை போட்டிருந்தான். எங்க ஒரு எல்லை போட்டிருந்தான்? வானமண்டலத்தில் ஒரு எல்லை போட்டிருந்தான். அந்த எல்லை என்ன தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இந்த தேசத்தில் யாருடைய ஜபத்திற்கும் பதில் வரக்கூடாது. அதெல்லாம் எங்க வந்து நிற்குது? அந்த வானமண்டலத்தில் வந்து நிற்குது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி அதை தடை பண்ணி வைத்திருந்தார். 2 நிமிஷம் ஆவியில போராட போறோம். நியாயமா உனக்கு வர வேண்டிய ஆவிக்குரிய ஜப குறிப்புகளின் பதில்களை தடுத்து வச்சிருக்கிற அந்தகார வல்லமைகள் இப்போ நீ கண்ணீர் விட்ட ஜபத்திற்கு பதில் வந்தது. ஆனா அதை நீ அடைய முடியாதபடி தடுக்கிற ஒரு ஆவி. நீ முழங்கால் நின்று ஜபித்த ஜபத்திற்கு பதில் வந்தது, ஆனா நீ அதை அனுபவிக்க முடியாதபடி தடுக்கிற ஒரு ஆவி இந்த ராத்திரி இங்க இருந்து ஸ்தோத்திரம் சொல்லும்போ அது வெட்டப்படுகிறது. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. சகோதரி, நீ விட்ட கண்ணீருக்கு ஆண்டவர் ஏற்கனவே பதில் அனுப்பிவிட்டார். ஆனா அந்த பதில் உன் கரத்தில் வந்து சேராதபடி தடுத்து வைத்த ஒரு வானமன்றத்தின் பொல்லாத ஆவி இப்போ பிடிக்கிற அபிஷேகம். ஜபிங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜபிங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜபிங்க. எங்க தேசத்தை சுற்றி சத்துரு போட்டிருக்கிற எல்லைகள் இப்போ எரிகிறது. ரகத ரிகதன கமகதன அந்தல் கமான பிரௌட பத்தர பலபரபலபா. சத்துருவின் எல்லைக்குள்ள மாட்டின சில குடும்பங்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுகிறது. சத்துருவின் எல்லைகள் அகப்பட்ட சில வீடுகள் இப்பொழுது அற்புதத்தை காண்கிறது. கர்த்தர் உங்க கையை பிடிக்கிறாரு.
சரி, கவனிங்க. கவனிங்க. அப்போ முதல்ல ஒரு ராஜ்யத்தை சுற்றி சத்துரு போடும் எல்லை. யாரை சுற்றி? ஒரு ராஜ்யத்தை சுற்றி. அந்த ராஜ்யம் மொத்தம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஒரு ராஜ்யத்தை சுற்றி சத்துரு போடும் எல்லை. 2, ஒரு குடும்பத்தை சுற்றி சத்துரு போடும் எல்லை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது கதிரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். 3, ஒரு தனிநபரை சுற்றி சத்துரு போடும் எல்லை. அப்போ 1, ஒரு தேசத்தை சுற்றி சத்துரு போடுகிற எல்லை. 2, ஒரு குடும்பத்தை சுற்றி சத்துரு போடுகிற எல்லை. 3, ஒரு தனி மனிதனை சுற்றி சத்துரு போடுகிற எல்லை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவன் நாளும் சூசன் நாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அது இல்லை. முப்பத்தி 3 வாசிங்க. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அந்த மனுஷனை விட்டு, கரெக்ட். ஒரு தனி மனிதனை சுற்றி சத்துரு போடும் எல்லை. இப்போ சத்துரு போடுகிற எல்லைகள் 3 வகை. 1, ஒரு தனி மனிதனை சுற்றி போடுகிற எல்லை. 2, ஒரு குடும்பத்தை சுற்றி போடுகிற எல்லை. 3, ஒரு தேசத்தை சுற்றி போடுகிற எல்லை. அப்போ இந்த எல்லை போட்டுட்டாங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டால், தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு பிரியுது. தேவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள தொடர்பு பிரியுது. தேவனுக்கும் அந்த தேசத்துக்கும் உள்ள தொடர்பு பிரியுது. அப்போ சத்துரு போடுகிற எல்லா எல்லை கோடுகளுமே தொடர்பை பிரிக்கிறது. எதை பிரிக்குது? தொடர்பை பிரிக்குது. நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு தெய்வத்தை உணர முடியல. நாங்கள் வீட்டில் ஜபிக்கவே முடியல. வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எனக்கு ஒரு ஜபிக்க வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம், ஆலயத்துக்கு போண்டாம் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது அவனுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. அவன் தன்னுடைய எல்லைக்குள்ள கொண்டு வந்துட்டான். தேவனுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு உண்டுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவர்களை சுற்றி சத்துரு எல்லை போட்டு விட்டான். எப்போ இந்த எல்லை போடுகிறான் தெரியுமா? பாவம் பெருகும் பொழுது. எப்போ? அறிக்கையிடாத பாவங்கள் பெருகும் பொழுது அவன் எல்லை போடுறான். ஒவ்வொரு பாவமும் அவன் கையில் எடுத்து அதை வச்சு கட்டி 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 தேவனும் நாமும் நெருங்க முடியாத ஒரு எல்லை நம்மை சுற்றி, தேவனும் நமது குடும்பமும் தெய்வத்தை நெருங்க முடியாத எல்லை நம்முடைய குடும்பத்தை சுற்றி, தேவனும் ஒரு தேசமும் தேவனை நெருங்காதபடி ஒரு தேசத்தை சுற்றி எல்லை போடுகிறான். ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க. உங்களுக்கு தெரியுமா, சத்துரு போடுகிற எல்லா எல்லைகளுமே நெருப்பு பட்ட நூல் போல.
நல்ல கையை உயர்த்தி வாயை திறந்து வசனத்தை மட்டும்தான் சொன்னேன். ஆவியினால் ஏவப்படுறவர்கள் ஜெபிங்க. என் பிள்ளைக்கும் தெய்வத்துக்குள்ள தொடர்பை சத்துரு பிரித்து விட்டான். என் புருஷனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள தொடர்பை சத்துரு பிரித்து விட்டான். என் மனைவிக்கும் தெய்வத்துக்கும் உள்ள தொடர்பை சத்துரு பிரித்து விட்டான். என் குடும்பத்துக்கும் தெய்வத்துக்கும் உள்ள தொடர்பை சத்துரு பிரித்து விட்டான். உங்களுக்கு தெரியுமா, திரச்சியிலேயே மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழித்தறிய என் தெய்வத்தால முடியுமானால் இந்த ராத்திரி எல்லை உடையுது, எல்லை உடையுது. இனி கை உயர்த்தின அத்தனை பேரும் அந்த ரெண்டு கையை தட்டி வாயை திறந்து எல்லை உடையுது. நல்ல கை தட்டணும். ஒரு நிமிஷம் நல்ல கை தட்டணும். உடையுது. பிள்ளைக்கும் தெய்வத்துக்கும் உள்ள தொடர்பை அறுத்து போடும்படி சத்துரு வச்ச எல்லை கோடுகள் இப்ப உடைந்து கொண்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்றவங்க 2 நிமிஷம் கண்ணை மூடி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. அந்த கபரபரபரபரபா அந்தரபரபரபரபா பயங்கர அபிஷேகம், சபைக்குள்ள பயங்கர அபிஷேகம். கிருபை உள்ளவன் வெட்டு, அபிஷேகம் உள்ள உட. அக்கினி வந்து விழுது. சில பிரச்சனைகள் நெருப்பப்பட்ட நூலு போல எரியுது, 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 எரியுது. கண்ணை மூடி கையை தட்டி பெற்றுக்கோ. இது கர்த்தருடைய செயல். உன்னை விடுவிக்கும்படி ஆவியானவர் இப்பொழுது இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறார். நல்ல அபிஷேகத்தோட ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் நல்ல வாதரந்து போராடுங்க. ராந்தல் கந்தல் கபந்தரா ரியாந்தர கந்தல் கபரபரபரபரபா ஊடப துரபரபரபரபரபா ரியாந்தர பரபரபரபா. அது எந்த பகுதியில போடப்பட்ட எல்லையானாலும், அது எந்த வாழ்க்கையை சுற்றி போடப்பட்ட எல்லையானாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. சில நாவுகள் நெருப்பாய் மாறுகிறது. சிலருக்குள்ள வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஜெபி ஜெபின்னு சொல்லி பார்க்கிறேன். என் பிள்ளை ஜெபிக்கல. அந்த எல்லை கோடு இப்ப உடையுது. ரகதன ரிகதன அடகதன கமகதன ரேந்தல் கபரபல சந்தரபலபலபலவா. அத்தனை பேரும் போராடணும். அத்தனை பேரும் வாயை திறக்கணும். இது கிருபை அல்ல, இது அசாதாரண கிருபை. உன்னை சுற்றி ஒரு எல்லைய போட்டு இனி நீ தெய்வத்தை நெருங்க முடியாது, இனி நீ ஜெபிக்க முடியாது, இனி நீ பலப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வந்து விடுவான். அது உன்னை அழுத்தமா பிடிக்கும். ஏன் நீ அடிமை அல்ல, நீ சோத்திரம் சொன்னா போதும். அந்த எல்லைகள் இந்த ராத்திரி உடையும். ஒரு நிமிஷம் கூட போராடி ஜெபிங்க. ஒரு நிமிஷம் கூட போராடி ஜெபிங்க. பிள்ளைகளை சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறதுனால வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒரு ஆவி கவனிங்க, கவனிங்க. இந்த சத்துருடைய எல்லா திட்டங்களையும் நீங்க பாருங்க. தனி நபர்ல தான் தொடங்கும். எங்க தான் தொடங்கும்? தனி நபர்ல தான் தொடங்கும். அவன் ஏவாளை பிடித்தான். யாரை பிடிச்சான்? ஏவாளை பிடிச்சான். ஏவாளை பிடித்தப்போ ஏவாளுக்கு தெரியல, என்னை வச்சு காய் நகர்த்தி அவன் உலகத்தையே பிடிச்சிட்டான்னு. என்னை வச்சு காய் நகர்த்தி அவன்
உலகத்தையே பிடிச்சிட்டான்னு நான் விழமாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன், நான் ஜெபத்தில் முன்னேறிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு யாரும் சவால் விட முடியாது. தெய்வத்தினுடைய கையை பிடிச்சு நடந்தவங்களை கூட சத்துருவுக்கு தள்ளி போட 5 நிமிஷம் ஆகல. வாய்ப்பு கொடுக்கப்படாது. வாய்ப்பு கொடுத்தா எல்லாரையும் அவன் சோதிப்பான். அதாக்கு இயேசு சொன்னது, இதோ உலகத்தின் அதிபதி வாரான், அவனுக்கு உரியது ஒன்றும், அவனுக்கு உரியது ஒன்றும், அவனுக்கு உரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்போ ஒரு 7 வகையான எல்லைகளை பற்றி டக்குன்னு சொல்லி தியானிச்சு, எல்லைகள்னு சொல்லும்போ இது கண்ணால காண முடிகிற எல்லை அல்ல, ஸ்பிரிச்சுவல் ஃபென்ஸ், ஆவிக்குரிய எல்லைகள். 7 எண்ணத்தை டக்குன்னு சொல்லிட்டு நாம ஜபிக்க போறோம். எல்லைக்கு, எதுக்கு? எல்லைக்கு அல்லது ஃபென்ஸுக்கு எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. அது ரொம்ப சிம்பிளான, எல்லாரும் புரிந்து கொள்வதற்கு மிக எளிதான ஒரு வார்த்தை, தவா. சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, தவா. எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், பிரைஸ் தி லார்ட். உங்களை கண்டது பாக்கியம். என்ன? தவா. எல்லைக்கு எபிரேய மொழியில் என்ன வார்த்தை? தவா. நம்ம இந்த தோசை சுடுவோம் இல்லையா, சட்டி, தோசைக்கல், தோசைக்கல்லுக்கு தான் தவா. எபிரேய மொழியில் தவான்னா எல்லை. எபிரேய மொழியில் தவான்னா எல்லை. ஒரு 7 வகையானதை பைபிளில் இருந்து டக்குன்னு சொல்லிட்டு நாம் ஜபிக்க போகிறோம். சில நேரம் நான் சொல்கிற வார்த்தையிலிருந்து அங்கே தவா என்கிற வார்த்தை இருக்கான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். தாவீது, இனி என்ன ஆனாலும் சவுல் என்ன கண்டுபிடிப்பான், என்ன முடிவுக்கு வந்தா இனி என்ன ஆனாலும் சவுல் என்னை கண்டுபிடிப்பான். கண்டுபிடிக்கும்போ அவன் என்னை கொன்று போடுவான். அவன் என்னை கொன்று போடாமல் இருக்கணும்னா நான் இனி எதிராளியின் நாட்டுக்கு போகணும். எங்கே போகணும்? எதிராளியின் நாட்டுக்கு போகணும். இவன் எதிராளியின் நாட்டுக்கு போனான். எதிராளியின் நாட்டுக்கு போன உடனே இவனை கண்ட உடனே எதிராளி சொல்றான், இவன் கோலியாத்தை கொன்றவன் அல்லவா? இவன் யாரை கொன்றவன்? கோலியாத்தை கொன்றவன் அல்லவா? அடுத்து சொல்றான், இவனை குறித்தல்லவா பாடினார்கள்? இவனை குறித்தல்லவா பாடினார்கள்? என்ன பாடினார்கள்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவா பாடினார்கள். இவன் கேட்ட உடனே பயந்துட்டான். இவன் கேட்ட உடனே பயந்துட்டான். பயந்து என்ன பண்ணாய்? யாராவது என்ன பைத்தியம் போல நடிச்சு, பித்தம் கொண்டவன் போல நடிச்சு ஒரு வேலை செஞ்சான். யாராவது சொல்லுங்க, என்ன செஞ்சான்? என்ன ஒண்ணு செஞ்சான். இங்க இருந்து இப்படி, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? இப்படி பாஞ்சிட்டு இருந்து அப்புறம் இன்னொரு காரியம் செஞ்சா. என்ன காரியம்? இதுவரை வசனம் கண்டுபிடிக்கல இல்லையா? 1 சாமுவேலுக்கு வரவே இல்லை. நீங்க 1 சாமுவேல்
அவர்கள் கண்களுக்கு முன்பாக 21:13 அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல் காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். அந்த வசனத்தை போடுங்க. இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சரி, இதுல ஒரு தவா இருக்கு, யாராவது கண்டுபிடிங்க. ஆனா இவ்வளவு கூர்மையா பார்க்கறவங்கள நான் உலகத்திலே கண்டது இல்லைன்னா. யாரும் கண்டுபிடிக்கலையா? யாராவது? நீங்க யாரும் கண்டுபிடிக்கலன்னா இப்ப ஆன்லைன்ல இருக்க யாராவது கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவேன். சரி, தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில விழப்பண்ணி கொண்டிருந்தான். பாத்தீங்களா? அதுக்கு மேல உள்ள லைனை பாருங்க. வாசல் கதவுகளில் கீறி, வாசல் கதவுகளில் கீறி. அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை தவா. இவன் எங்க நிக்கிறான்? எதிரி ராஜாவுக்கு முன்ன. இப்ப எதிர் நாட்டு ராஜா நினைச்சா இவன் என்ன செய்யலாம்? கொல்லலாம். ஏன்னா இவன் அவன் கஸ்டடியில போய் நிக்கிறான். இவன் என்ன போட்டான் தெரியுமா? நீ இந்த எல்லை தாண்டி வர முடியாது. பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. என்ன போட்டாய்? இந்த எல்லை தாண்டி நீ வர முடியாது. அதாவது தாவீதுக்கும் புரிஞ்சு நான் என்ன போட்டேன்னு, கண்டவனுக்கும் புரிஞ்சு நான் என்ன அவன் என்ன போட்டான்னு. நீ ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும்போ மரண ஆவிகளுக்கு எல்லை போடுகிறாய். புரியல. நீ ஒவ்வொரு முறை தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போ அந்தகார வல்லமைகளுக்கு எல்லை போடுகிறான். இந்த ஆண்டுல உன்னை உயிரோட இருக்க விட மாட்டேன்னு சவால் விட்ட ஒரு ஆவி இந்த புதிய ஆண்டை நீ காண்பதில்லை என்று சொல்லி சவால் விட்ட ஒரு ஆவி அந்த எல்லைக்கு, இந்த சபையில அந்த ஆவிக்கு இப்ப இந்த சபையில இருந்து ஒரு எல்லை போடு. கை தட்டணும், வாய திறக்கணும், ஆவியில நிரம்பணும். நல்ல ஆண்டவரை உயர்த்துங்க. இது போதாது. உன் வீட்டுக்குள்ள போராடுகிற ஒரு பலவீனம், அதை தொடர்ந்து உன் வீட்டுக்குள்ள போராடுகிற ஒரு மரண பயம், அதை இப்ப வெட்டியும். சந்தல் கபரபலபரபலபா இத்தனை தேவ பிள்ளைகள் ஒருமித்து ஜெபம் பண்ணும்போ சில சபிக்கப்பட்ட ஆவிகள் முறிந்து விழுகிறது. சில மரண ஆவிகளுக்கு எல்லை போட்டு நிறுத்து. சில மரண ஆவிகளுக்கு எல்லை போடு. இருக்கிற பலத்தை பயன்படுத்தி சொல்லு, என் குடும்பத்தில் உனக்கு அதிகாரம் இல்லையே. வாய திறந்து இங்க எனக்கு தாவீதுனிட பிடிச்ச ஒரு பாலிசி என்ன தெரியுமா? ஐ வில் நாட் கிவ் அப். அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்?
எஸ்கியூஸ் மீ, அதுக்கு தமிழில் என்ன சொல்லணும்? எஸ்கியூஸ் மீக்கு இல்லை, ஐ வில் நாட் கிவ் அப். இறுதி மூச்சுள்ளவரை நான் விட்டு பின்வாங்க மாட்டேன். இறுதி மூச்சுள்ளவரை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டு பின்வாங்க மாட்டேன். நம்ம அண்ணா அந்த சூழ்நிலையில் என்ன நினச்சிருப்போம்? நான் நிற்கிறது எதிராளியோட அரண்மனைக்க உள்ள, நான் நிற்கிறது எதிராளியோட அரண்மனைக்க உள்ள, என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் அவனுடைய காவலாளிகள், இதோட என் கதை முடிஞ்சது. அப்படியே அங்கே விட்டுக்கிடலாம். கர்த்தாவே நீர் பாரும், இதோ அவன் என்னை எடுக்கிறான் அப்படின்னு நம்ம அங்கே விட்டு தள்ளுவோம். ஆனால் தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? நான் இறுதி மூச்சுள்ளவரை விடமாட்டேன், இறுதி மூச்சுள்ளவரை விடமாட்டேன். ஏன் தெரியுமா? அபிஷேகம் உள்ளவன் தான் இறுதி மூச்சுள்ளவரை போராட முடியும். அபிஷேகம் உள்ளவன் தான் இறுதி மூச்சுள்ளவரை போராட முடியும். உன் விரல் போதும், உன் கை விரல் போதும், அந்த விரலை வச்சு ஒரு எல்லை போடு. சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இனி இராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த அந்தகார வல்லமைகளோ உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா இருக்கிற பலவீனத்துக்கு நடுவிலேயும் நீ ஒரு எல்லை போடுகிறாய். இருக்கிற பிரச்சனைக்கு நடுவிலேயும் நீ ஒரு எல்லை போடுகிறாய். இந்த கிச்சன்ல எல்லாம் வரையக்கு ஒரு சாக் பீஸ் உண்டு, தெரியுமா? தெரியுமா? அந்த சாக் பீஸ் வச்சு வரைஞ்சா அந்த இடத்துக்குள்ள யாரும் நுழைய மாட்டணும். எறும்பு, பாச்சா, பல்லி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒன்றும் நுழையா. ஜஸ்ட் ஒரு லைன் போட்டா போதும். அந்த லைனுக்கு இந்த பக்கம் என்ன செய்யாது? வராது. ஒரு சாதாரண ஒரு சாக்கை வச்சு ஒரு லைன் போட்டப்போ அதை தாண்டி அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் நுழையலன்னா, அபிஷேகம் உள்ளவன் விரலை வச்சு ஒரு அடையாளம் போட்டால், கிருபை உள்ளவன் விரலை வச்சு ஒரு அடையாளம் போட்டால் எந்த ஆவியும் நெருங்காது. இனி கை தட்டணும், இனி வாய திறக்கணும். ஆவியில ஜெபிங்க. நீ இருக்கிறது இக்கட்டுகள் நிறைந்த இடத்துல, நீ இருக்கிறது பிரச்சனைகள் நிறைந்த இடத்துல, நீ இருக்கிறது துன்பங்கள் நிறைந்த இடத்துல, நீ இருக்கிறது ஆபத்துகள் நிறைந்த இடத்துல. ஆனால் நீ இப்பொழுது ஒரு எல்லை போடுகிறாய். யாருக்கு எல்லை போடுகிறாய் தெரியுமா? உன்னை வேட்டையாடும்படி துடிக்கிற அந்தகார வல்லமைகளுக்கு நல்ல கை தட்டி ஒரு எல்லை போடுங்க. சரி, இனி நாம் தொடர்ந்து கொஞ்சம் உள்ள போய் பார்க்க போகிறோம். நம்மை சுற்றி சில எல்லைகள். 1 யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த இரத்தம் உங்களுக்கான அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
இந்த உலகத்தில் மிக மிக பவர் உள்ள பவுண்டரி எது தெரியுமா? ரத்தம். ஒரு அல்லேலியா சொல்லுவான்னு நினைச்சேன். தப்பு தான், ஒரு பிரச்சனை இல்லை, தப்பு தான். இந்த ராத்திரி நீங்கள் இங்கே இருந்து ஸ்தோத்திரம் சொல்லும்போ உங்கள் வீட்டையும் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் ஆண்டவர் இரத்தத்தின் எல்லைக்குள்ள கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? ஒரு இரத்த எல்லை, ரத்தையல்ல உடாரபல சந்தரபல ரியாந்தரதல் பிரௌடபல் கபரபலபரபலபா ரேல் அந்தர கந்தல் கபரபலபரபலபா ரேல் அந்தர சந்தர சத்தரபலபரபலபா ஊடபல் கபரபலபரபலபா ரேல் அந்தரபலபா. ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய வீடா இருக்கு அதனால பாதுகாப்பேன்னு சொல்லல. ரொம்ப டிகிரி உள்ள வீடா இருக்கு அதனால பாதுகாப்பேன்னு சொல்லல. ரொம்ப வருமானம் உள்ள வீடா இருக்கு அதனால பாதுகாப்பேன்னு சொல்லல. கவர்மெண்ட்ல வேலை உள்ள வீடா இருக்கு அதனால பாதுகாப்பேன்னு சொல்லல. தேசத்துல செல்வாக்குள்ள வீடா இருக்கு அதனால பாதுகாப்பேன்னு சொல்லல. கர்த்தர் சொன்னார், ஒரே ஒரு இடத்தை தான் பார்ப்பேன். எங்க பார்ப்பேன் தெரியுமா? வாசலுடைய மேல் சட்டத்தை நிலைக்காலையும் பார்ப்பேன். அங்க ரத்தம் இருந்தா அந்த அடையாளத்தை அவன் தாண்டுவதில்லை, அந்த அடையாளத்தை அவன் தாண்டுவதில்லை. இந்த ராத்திரி ரத்தத்தின் எல்லைக்குள்ள வா சகோதரா, ரத்தத்தின் எல்லைக்குள்ள வா சகோதரி, ரத்தத்தின் எல்லைக்குள்ள வா. அத்தனை தேவ பிள்ளைகளும் இந்த வசனத்தை கேட்கணும். அத்தனை தேவ பிள்ளைகளும் இந்த வசனத்தை கேட்கணும். நீ பாவம் செய்ய வாய்ப்புள்ள மனிதர்கள் வாழ்கிற இடத்துல இருந்தாலும், நீ வெளிநாட்டில் இருந்தாலும், நீ இந்த பூமியின் எந்த இடத்துல இருந்தாலும், இப்பொழுது ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ இருக்க வேண்டியது ரத்தத்தின் எல்லைக்குள்ள. சங்காரகன்ட்ட ஆண்டவர் சொன்னாரு, கண்மூடித்தனமா வெட்டப்படாது. எப்படி வெட்டப்படாது? கண்மூடித்தனமா வெட்டப்படாது. நீ கண்ணை திறந்து ரெண்டு காரியம் பார்க்கணும். ஒன்று, நீ அந்த வீட்டின் நிலைக்கால ரத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த வீட்டில் நிலைக்கால ரத்தம் இருக்குன்னா நீ அந்த வீட்டை கடந்து போகணும். நீ ரத்தத்தின் அடையாளம் இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள ஏறினாலும் அங்க நீ கண்ணை மூடிட்டு வெட்டக்கூடாது. தலைச்சன்களை மட்டும்தான் வெட்டணும். கவனிக்கிறீங்களா? அப்போ தெய்வத்தால் அனுப்பப்பட்ட சங்கார தூதன் தெய்வத்தினிடத்திலிருந்து ரெண்டு கட்டளைகளை பெற்றிருக்கிறான். ஒன்று, இந்த இரத்தத்தின் எல்லைக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் இந்த தேசத்தில் நீங்க பாதுகாப்பா இருக்க காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ தடவை உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மரணத்தை கொண்டு வரும்படி சத்துரு திட்டம் போட்டான். அப்பொழுதெல்லாம் நீ மறைந்திருந்தது இரத்தத்துக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைன்னு சொல்றவங்க ஆண்டவரை துதிங்க. நான் இரத்த கோட்டைக்கு உள்ள, என் மனைவி இரத்தத்துக்குள்ள, என் பிள்ளைகள் இரத்தத்துக்குள்ள, என் வீட்டில் அத்தனை பேர் இரத்தத்துக்குள்ள, எங்களை சுற்றி விழுந்திருக்கிற ஒரு முதல் எல்லை, எங்களை சுற்றி விழுந்திருக்கிற முதல் எல்லை இரத்த எல்லை, பிளட் பவுண்டரி. அதை எந்த சத்துருவும் கிராஸ் பண்ண முடியாது. பைபிள்ல ஆண்டவர் போடுகிற முதல் பவுண்டரி பிளட் பவுண்டரி. என்ன பவுண்டரி? இரத்த எல்லை. கையை, வலது கையை உயர்த்தி பிடிங்க. சொல்லுங்க, என்ன துன்பம் வந்தாலும் நாங்க இரத்த எல்லைக்குள்ள இருக்கணும். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, வாயை திறந்து நல்லா
பரலோகத்தின் எந்த காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் பிரிக்கப்படக்கூடாது. கையை உயர்த்தி ஜெபிங்க. ரிபா லபர கந்தர சந்தல் சத்தரி அந்தல் பிரௌடபரபலபரபலவா ரேல அந்தரபலபரி அந்தரபலபரீகல் கபரபலபரபலபா ஊடபல் பிரௌடபரபலப சத்தரபலபரபலப ரேல அந்தரபலபரபலபா ரீதல் கந்தரபலபரபலப சந்தராதி அந்தரதலபா ரேல அந்தரிகதரதலபா. ஹல்லேலூயா. கவனிங்க, கொஞ்சம் கூட நான் உள்ள போறேன். இஸ்ரவேல் ஜனங்களில் பலவீனர்கள் உண்டு, பலவீனர்கள் உண்டு, பிரச்சனை உள்ளவர்கள் உண்டு, நோயாளிகள் உண்டு, நெருக்கடி உள்ளவர்கள் உண்டு. ஆனா எகிப்தில் இருந்து கிளம்பும்ப பைபிள் என்ன சொல்லுது? அவர்களில் பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை. அது எப்படி? எல்லாருக்குள்ள பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டு, எல்லாருக்குள்ள நெருக்கடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் உள்ள துன்பம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பினப்போ பைபிள் சொல்லுது அது எப்படி? அது எப்படின்னா, நேற்று ராத்திரி எங்க இருந்தனும் எங்க இருந்தனும் ரத்தத்துக்குள்ள இருந்தார்கள் இல்லையா? நேற்று ராத்திரி ரத்தத்துக்குள்ள இருந்த பொழுது ரத்தத்தில் மறைந்திருந்த அத்தனை பேரையும் அடுத்த நாள் நடக்க வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுத்தார். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டினா போதும். ரத்தத்துக்குள்ள மறைந்திருந்த அத்தனை பேருக்கும் அடுத்த நாள் நடக்க வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுத்தார். அதனாலே பைபிள் சொல்லுது, அவர்களில் பலவீனன் ஒருவனும் இருந்தது இல்லை. நீங்க யாரா இருக்கலாம், உங்க துன்பம் என்னவா இருக்கலாம், உங்க பிரச்சனை என்னவா இருக்கலாம், நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய சவால்களுக்கு நடுவிலே இருக்கலாம். எப்படி வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அடுத்த நாள் வேலை செய்ய வேண்டிய பலன் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஒண்ணு தெரியுமா தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி ரத்தத்தின் மறைவில் இருந்தோம். அடுத்த காலையில உன்னை போல பலவான் ஒருவனும் இல்லை. ஒன்னாவது, ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற பவுண்டரி இரத்தத்தின் எல்லை. எதன் எல்லை? இரத்தத்தின் எல்லை. இப்போ நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும், நம்ம ஆவிக்குரிய காரியங்களை செய்யும்போ முழு ஈடுபாடோட செய்யணும். எப்படி செய்யணும்? முழு ஈடுபாடோட செய்யணும். 3 நாள் கூட்டம் வச்சிருக்காங்க. இனி அந்த பிரசங்கியாருங்க தமிழும் கேட்க கொஞ்சம் ரசமாக இருக்கும், போரும் அடிக்காது. இடைக்கு யாரையாவது உருட்டுவார். அல்ல, உங்களை தான் சொன்னேன், அவை அறியவே இல்லை. இடைக்கு யாரையாவது உருட்டுவார். போய் உட்கார்ந்து சந்தோஷப்பட்டுட்டு போவான்னு சொல்லி வந்தால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் வருமா? வராது. தேவ பிரசன்னத்தில் வரும்போ முழு ஈடுபாடோட, ஆராதிக்கும்போ முழு ஈடுபாடோட, எப்படியாவது செஞ்சாகணும், ஒரு சாதனை படைத்தாகணும்னு சொல்லி ஒருத்தன் ரத்தம் சிந்தினான். அதனால் அவனுக்கு ஏதாவது உபயோகம் உண்டாச்சான்னு பைபிளில் பாருங்க. ஏதாவது உபயோகம் அவனுக்கு கிடைச்சான்னு பாருங்க. ரெண்டு நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
சாலமோன் இல்ல மன்னிக்கணும், 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் 22,000 ஆடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜா எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், கொஞ்சம் கணக்கு. எத்தனை மாடு? 22,000. எத்தனை மாடு? 22,000 மாடு. இங்கிலீஷ் பைபிளில் 2 வார்த்தை போட்டிருக்கு. சில பைபிளில் புல்லுன்னு போட்டிருக்கு. என்னன்னு போட்டிருக்கு? புல். சில பைபிளில் ஆக்சன்னு போட்டிருக்கு. என்னன்னு போட்டிருக்கு? ஆக்சன். ரெண்டானாலும் மாடு மாடு தானே, மாடு மாடு தான். எத்தனை மாடு ரத்தம் சிந்தி இருக்கு? 22,000. யுவர் ஆனர், ஒரு மாட்டுக்கு உடம்புல 40 லிட்டர் பிளட். ஒரு மாட்டுக்கு உடம்புல 40 லிட்டர் பிளட்னா 22,000 மாட்டுக்கு உடம்புல எவ்வளவு பிளட்டு? Any math teacher here? போன தடவை உங்களை என்ன வந்து பார்க்கணும்னு சொன்னேன். நீங்க வந்து பார்க்காதனால இன்னைக்கு நானே வந்திருக்கேன். ஒரு மாட்டுக்கு உடம்புல 40 லிட்டர் பிளட்னா 22,000 மாட்டுக்கு உடம்புல 8,80,000 லிட்டர் பிளட். எவ்வளவு? 8,80,000. அடுத்து எவ்வளவு ஆடு? 1,20,000 ஆடு. எவ்வளவு ஆடு? 1,20,000 ஆடு. ஒரு ஆட்டுக்கு உடம்புல 6 லிட்டர் பிளட். ஒரு ஆட்டுக்கு உடம்புல 6 லிட்டர் பிளட். அப்போ 1,20,000 ஆடுக்கு எவ்வளவு பிளட்? 7,20,000. ஏற்கனவே நம்ம எவ்வளவு கூட்டி வச்சிருக்கு? 8,80,000. இப்ப 7,20,000 சமம் 16 லட்சம் லிட்டர் ரத்தம். எவ்வளவு ரத்தம்? 16 லட்சம் லிட்டர் ரத்தம்னு சொல்லும்போ நம்ம ஊர்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து பைப்புக்கு தண்ணீர் தொட்டியிலிருந்து தண்ணி தருவனும் இல்லையா, அத மாதிரி 1.5 மடங்கு சைஸ் ரத்தம் மட்டும். அதாவது பலியிட்டு கொண்டிருந்த ஆசாரியர்களின் முழங்காலுக்கு மேல ரத்தம் கட்டபிடிச்சு அவங்க இடுப்பளவுல பிளட் க்ளோட் ஆகியிருக்கு. உலகத்துல மிகப்பெரிய அளவு ரத்தம் சிந்தி பலியிட்டது சாலமோன். ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் செஞ்சிட்டும் அவன் காப்பாற்றப்படல. ஏன்னா அவன் ரத்தத்தின் எல்லைக்கு உள்ள இருக்கல்ல. புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்தணும். ஏதோ பாட்டு தயவு செஞ்சு கை உயர்த்தணும். ஏதோ பாட்டு பாடுனேன், ஏதோ சோத்திரம் சொன்னேன், ஏதோ துதிச்சேன், லட்சக்கணக்கில் ஸ்தோத்திர பலியிட்டேன், கோடிக்கணக்கில் ஆனந்த பலி செலுத்தினேன். 22,000 ஆடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. ஏன் தெரியுமா? ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டளை ரத்தத்தின் எல்லைக்கு உள்ள இருக்கணும். கை உயர்த்துங்க, வாய திறந்து இப்போ ஜெபிங்க. இப்போ புரிஞ்சவங்க ஜெபிங்க. வா, இந்த ஆண்டுல வா, வாசல் திறந்திருக்கு. ரத்தத்தின் எல்லைக்குள்ள வா. நீ யாரா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய அக்கிரமம் செஞ்சிருக்கலாம், நீ மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்கலாம், யாராலும் மன்னிக்க முடியாத பாவத்தை நீ செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி கதவு திறந்திருக்கு. வா வா வா, ஒரு காலெடுத்து முன்ன வை, ரத்தத்துக்குள்ள வா. உலகத்தில் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. ரத்தத்தின் மதிலுக்குள்ள நீ வந்துட்டா எந்த சத்துருவும் உன்னை தொடவே முடியாது. இனி அந்த கை தட்டி
30 லட்சம் ஜனங்களை பரலோகத்தின் தேவன் ஒரு ராஜ்யத்தில் வச்சு பாதுகாத்தது அவங்களை சுற்றி ஒரு எரிகோ மதில் எழுப்பி இல்ல, அவங்களை சுற்றி ஒரு ரத்த மதில் எழுப்பி. அல்லேலூயா. கையை உயர்த்தணும், சொல்லுங்க, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். வாயை திறந்து சொல்லுங்க, என் குடும்பம் ரத்தத்தில் மறைந்துள்ளது. வாயை திறந்து சொல்லுங்க, என் பிள்ளைகள் ரத்தத்தில் மறைந்துள்ளார்கள். சத்தம் உயர்த்தணும். கூக்குரலிட்டு ஜெபிக்க விரும்புறவங்க கூக்குரலிட்டு ஜெபிங்க. எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் ரத்தத்தின் எல்லையை விட்டு வெளியே போகாதுங்க. எவ்வளவு பெரிய அவமானம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நீ ரத்தத்தின் எல்லைக்குள்ள நிக்கணும். அங்கதான் உனக்கு பாதுகாப்பு. ஒன்னு இரத்த எல்லை, 2 பிரசன்ன எல்லை. 2 பிரசன்ன எல்லை. ஆதியாகமம் 31 அதிகாரம் 22வது வசனம். போனது 3 நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. 23. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே யாக்கோபு 10 நாள் பிரயாணம் பண்ணினான். எத்தனை நாள் பிரயாணம் பண்ணாய்? 10 நாள். ஆனா லாபான் எத்தனை நாள் பிரயாணம் பண்ணாய்? 7 நாள். உண்மையிலே ஸ்பீடா ஓட வேண்டியது யாரு? யாக்கோபு. உண்மையிலே ஸ்பீடா ஓட வேண்டியது யாக்கோபு. ஏன்னா அவன் உயிருக்காக ஓடுகிறான். எதுக்காக ஓடுறான்? உயிருக்காக ஓடுறான். இப்ப சிங்கமும் முயலும் ஓடுதுன்னு வைங்க, யாரு ஸ்பீடா ஓடுறது? முயல். ஏன்? சிங்கம் உணவுக்காக ஓடுது, முயல் உயிருக்காக ஓடுது. உயிருக்காக ஓடுறவன் மொத்த பலத்தையும் பயன்படுத்தி ஓடுவாய். தப்புதான், 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 சம்மதிச்சேன். உயிருக்காக ஓடுறவன் அப்ப சுகரை பார்க்க மாட்டான், அப்ப பிபி இருக்குன்னு பார்க்க மாட்டான், அப்ப பிரச்சனை இருக்குன்னு பார்க்க மாட்டான். அவன் பார்க்கறது என்ன தெரியுமா? இப்ப நான் ஓடினாதான் உயிரோட இருக்க முடியும். அப்படின்னா அந்த பகுதியில வேகமாய் ஓடி இருக்க வேண்டியது யாரு? யாக்கோபு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்ன இதே வழி அவன் ஓடினான். இதே வழி அவன் ஓடினான். ஓடும்போ எப்படி ஓடினான் தெரியுமா? பலவான் கையில இருந்து புறப்படுகிற அம்ப போல போனான். இப்ப 20 வருஷம் தாண்டி அதே வழியா யாக்கோபு வாரான். லாபான் 7 நாள்ல வந்துட்டான். யாக்கோபுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது. எப்பவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் பாரம்பரியமா பழகி போன ஆட்கள் நம்மள இல்ல, ஸ்பிரிச்சுவல் சீனியர்ஸ் நம்மள இல்லன்னு. யாரு? ஸ்பிரிச்சுவல் சீனியர்ஸ். அவங்க எப்பவும் கொஞ்சம் லேட்டா தான் இருப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். சூப்பர். எல்லாரும் நோட் பண்ணி வைக்கணும், நாளைக்கு எக்ஸாம் போடுவேன். என்ன பயங்கரம் இல்லையா? 16 லட்சம் லிட்டர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறான். ஆனா எதுக்குள்ள இருக்கல்லாமே? ரத்தத்துக்குள்ள இருக்கல்ல. சரி, நமக்கு விட்டு தள்ளுவோம். இதை பார்க்கும்போதான் எனக்கு பரிதாபம் வந்து, எப்பவுமே சீனியரான விசுவாசிய பதுக்கதான் நடப்பணும். நடக்கணுமே நடக்கணுமே.
ஏன் இவ்வளவு மெதுவா வாரீங்க? கடந்த 25 ஆண்டுகளாய் தெய்வத்தை ஆராதிக்கிறேன். அவங்களுக்கு தெரியாத பாட்டு இல்லை, பாட மாட்டணும். நம்மள இல்ல, அவங்களுக்கு தெரியாத பாட்டு இல்லை, பாட மாட்டணும். அவங்களுக்கு தெரியாத வசனம் இல்லை, சொல்ல மாட்டணும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வர அது அவங்களுக்கு காணாம தெரியும். அதனால தேவதூதனே வந்து பிரசங்கம் பண்ணினாலும் ஓரமா உட்கார்ந்து ஒற்ற தூக்கம். நம்மளே அல்ல, தேவதூதனே வந்து பிரசங்கம் பண்ணாலும் ஓரமா உட்கார்ந்து ஒற்ற தூக்கம். யூ see the problem of seniority. சீனியாரிட்டிக்கு பிரச்சனையை பார்த்தீங்களா? லாபான் வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவை ஓடுறான். ஆனா யாக்கோ அப்படி இல்லை. இதுக்கு முன்ன ஒரு தடவை ஓடி பழக்கம் உண்டு, ஓடி பழக்கம் உண்டு. அவன் ஓடி பழக்கம் உள்ளவன் 10 நாள் போன இடத்த முதல்ல ஓடுறவன் வெறும் 7 நாள்ல வந்துட்டான். கொஞ்சம் காரியங்கள் நீங்க புரிந்து கொள்ளணும். நம்பர் 1, என் எதிராளி என்னை விட வேகமானவன். தப்புதான். நாளைக்கு நான் வேற தலைப்பில் பேசலாம். நாளைக்கு நீ இந்த ஆண்டு முழுவதும் கைவிடப்படுவதில்லை. ஓகேவா? என் எதிராளி என்னை விட வேகமானவன். 2, என் எதிராளி என்னை விட திறமை உள்ளவன். அவனுக்கு என்ன விட வேகம் இருக்கு, அப்புறம் அவனுக்கு என்ன விட திறமை இருக்கு. 3, என் எதிராளி என்னை விட அதிகாரம் உள்ளவன். என்னை விட வேகம், என்னை விட திறமை, என்னை விட அதிகாரம். 4, என் எதிராளி என்னை விட வைராக்கியம் உள்ளவன். என்னை விட வேகம் இருக்கு, என்னை விட வெறி இருக்கு, என்னை விட அதிகாரம் இருக்கு. எல்லாம் அவனுக்கு என்னை விட அதிகம். ஆனாலும் அவன் ஜெயிப்பதில்லை. கை தட்டி வாய திறந்து ஆனாலும் அவன் ஜெயிப்பதில்லை. உன்னை விட வேகம் இருக்கும் எதிராளிக்கு, உன்னை விட பவர் இருக்கும் எதிராளிக்கு, உன்னை விட ஞானம் இருக்கும் எதிராளிக்கு, உன்னை விட திறமை இருக்கும் எதிராளிக்கு. ஆனாலும் அவன் ஜெயிப்பதில்லை. ஏன்னா எங்க வச்சு கண்டுபிடிச்சான்? எங்க வச்சு? கீழையாத்து மலையில வச்சு கண்டுபிடிச்சான். அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்துல தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையே அன்றி. நாளை காலையில் ஆகும்போ நீ அவனுக்கு பக்கத்துல போவ, ஆனா நீ அவனை தொட்டா நான் உன்னை தொடுவேன். நீ அவனை தொட்டா நான் உன்னை தொடுவேன். நீ அவன்கிட்ட சமாதானமா போனா நான் உன்கிட்ட சமாதானமா இருப்பேன். நீ பிரச்சனை பண்ண வந்தா அவனுக்கும் உனக்கும் இல்லை பிரச்சனை, எனக்கும் உனக்கும் பிரச்சனை ஆயிடும். லாபான் தூக்கம் எல்லாம் எழும்பினான். தூக்கம் எல்லாம் எழும்பி யாக்கோபை கண்டான். யாக்கோபை கண்டுட்டு சொன்னான், நான் உன்னோடு சமாதானம் பண்ண வரல, நான் உன்னோடு சமாதானம் பண்ண வரல. உன்னை கொலை பண்ணி என் பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஆனா இந்த கீழையாத்து மலை இருக்கு இல்லையா, இந்த மலை எங்கும் தேவ பிரசன்னம். கையை உயர்த்தி பிடிங்க. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த கூடாரத்தில் வந்த சிலர் உயிரோடு இருக்க காரணம் இந்த சபைக்குள்ள வந்ததுனால. சிலர் உயிரோடு இருக்க காரணம் இந்த ஆலயத்தில் வந்ததுனால. நீ மிகப்பெரிய சவாலை சந்தித்த, நீ மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்த, நீ வாழ வைப்ப உன்னை வாழ விட மாட்டேன்னு சத்துரு சவால் விட்டா, உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி
உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லையா, நாகர்கோயில் இயேசு நம்மோடு சபை, இது உங்களுடைய கீழையாத்து, இது உங்களுடைய கீழையாத்து. இங்க நீங்க காலு வச்சுட்டா பின்ன தேவ பிரசன்னம் உங்க எதிராளியை தடுக்கும். இங்க நீங்க காலு வச்சுட்டா தேவ பிரசன்னம் அந்தகார வல்லமையை தடுக்கும். நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன், சொன்ன பிறகு நீங்க கர்த்தரை துதிக்கணும்னா, லாபான் வாரது யாக்கோவுக்கு தெரியுமா? தெரியாது. கொல்லணும்னு நினைச்சிட்டு வாரது யாக்கோவுக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் யாரு கண்டுட்டு இருக்கிறது? பரலோகத்துல இருந்து கண்டுட்டு இருக்கிறாரு. கண்டுட்டு இருந்ததுனால யாக்கோபு ராத்திரி என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருந்தான். யாக்கோபு தூங்கும்போ சத்துருவை தடுத்தார். நீ தூங்கி கொண்டிருக்கும்போ உன் வீட்டுக்குள்ள மரணத்தை கொண்டு வரணும்னு சத்துரு திட்டம் போட்டிருந்தான். நீ தூங்கி கொண்டிருக்கும்போ கர்த்தர் சத்துருவை தடுத்தார். கர்த்தர் சத்துருவை தடுத்தார். கை தட்டி கொல்லணும்னு திட்டம் போட்டு வந்தவன் சொல்றான், நான் இந்த மலையில காலு வச்ச உடனே தேவ பிரசன்னம் என்னை தடுத்தது. நான் இந்த மலையில காலு வச்ச உடனே தேவ பிரசன்னம் என்னை தடுத்தது. இந்த இடம் மொத்தம் ஒரு பிரசன்னம். கவனிங்க தான் கொஞ்சம் கூட முன்ன போறேன். இப்போ நம்ம ஒரு பைப்புக மூட்டில் ஒரு குடத்தை கொண்டு வைக்கிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பைப்புக மூடு அண்ட் குடம். பைப்புக மூட்டில் குடத்தை கொண்டு வைக்கிறோம். பைப்பை திறந்து விட்டோம், நம்ம பூட்டல்ல. அப்போ தண்ணி என்ன செய்யும்? குடத்தில் நிறையும். நிறைஞ்ச பிறகு என்ன செய்யும்? சூப்பர். என்ன நிறைஞ்ச பிறகு என்ன செய்யும்? அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடும். அது மாதிரி தான் கவனிங்க. 2 பேர், எத்தனை பேர்? 2 பேர் இந்த கூடாரத்தில் வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் சொல்ல தொடங்கின உடனே, மினிமம் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்ல தொடங்கின உடனே தேவ பிரசன்னம் உள்ள வரும். அப்புறம் நாம் ஆராதிக்க தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடும். அப்புறம் தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிறைச்சிட்டு என்ன பண்ணும் தெரியுமா? இந்த சபையை தாண்டி வெளியேறும். இந்த இடத்தை நிரப்பிட்டு தேவ பிரசன்னம் வெளியேறும். அப்பவாக்கும் காம்பவுண்டில் காலு வச்ச அற்புதம் நடக்கும். அப்பவாக்கோ உன் எல்லைக்குள்ள காலு வச்ச அற்புதம் நடக்கும். அப்பவாக்கோ உன் எல்லைக்குள்ள காலு வச்ச அசுத்தாவிகள் வெளியேறும். எத்தனை பேர் அப்படி ஒரு பிரசன்னத்தை விரும்புறீங்க? இப்போ இறங்குது. அல்பாந்தரா ரியாந்தர சந்தர ரியாந்தரா அல்கமா ரகந்தர கந்தல் கபாரபா ரேல் அந்தரதல சத்தரா ரேந்தல் கபரபலபரபலபா. இங்கே தேவனுடைய பிரசன்னம் மூடி சில குடும்பங்களை நோக்கி புறப்படுகிறது. இங்கே தேவ பிரசன்னம் மூடி சில வீடுகளை நோக்கி புறப்படுகிறது.
ஒன்று இரத்த எல்லை. சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. இரத்த எல்லை. சகோதரர்கள் பேசுறீங்களா? சொல்லுங்க, இரத்த எல்லை. சூப்பர். இங்க உள்ள சகோதரர்களும் உற்சாகமானவர்கள். 2 பிரசன்ன எல்லை. 3 தேவ அடையாளத்தின் எல்லை. நான் ஒருவேளை இதோட முடிப்பேன், தொடர்ச்சியை நாளைக்கு பேசுவேன். தேவ அடையாளத்தின் எல்லை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். பாத்தீங்களா, என்ன அன்புள்ள தெய்வம்னு பாருங்க. அவன் ஒரு துன்மார்க்கன். அவன் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? என்னை எவன் கண்டாலும் கொன்று போடுவானேன்னு சொல்லி ஜெபம் பண்றான். நான் தேசத்தில் அலைகிறவனாயிருப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்றான். உடனே கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை நான் ஒரு எல்லைக்குள்ள வைக்க போறேன். அந்த எல்லைக்குள்ள நுழைந்து யாரும் உன்னை தொட முடியாது. நான் கேட்கிறேன், காயினையே, துன்மார்க்கனாகிய காயினை சுற்றி ஒரு எல்லை போட்டு அவனை பாதுகாக்க முடியுமானா, கிருபை உள்ள தேவ பிள்ளைகளை எத்தனை அதிகம், எத்தனை அதிகம். சரி, அந்த ஒரு வசனத்தில் நம்ம கொஞ்சம் ஆழமாக போயிட்டு முடிக்கலாம். என்ன, இந்த இடத்துல போட்டிருக்கு இல்லையா அடையாளம், போட்டிருக்கு இல்லையா மேடம்? அந்த அடையாளத்துக்கு எபிரேய மொழியில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை அரப், ARAB. ARAB. பாப்பாமாரெல்லாம் நாளைக்கு டைரியை கொண்டு, நாளைக்கு வேண்டாம் மற்றந்தான், சண்டே டைரியை கொண்டு காட்டி தரணும். ஏன்னா ஐ வாண்ட் டு நோ ஆக்சுவலி வாட்ஸ் கோயிங் ஆன். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவீங்களா? மார்க் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இது சரியாவா? சொல்லுங்க, பாதுகாப்பின் அடையாளம். 750 கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த பூமியில நீ எங்க போனாலும் உன்னை சத்துரு ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா உன் மேல போட்டிருக்கிறது பாதுகாப்பின் அடையாளம். போட்டவர் மகா தெய்வம். அமெரிக்கா வியட்நாம் போர் நடந்து கொண்டிருக்கும்போ அமெரிக்காவில் இருந்து வியட்நாம் நோக்கி போன ஒரு ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டர் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஹெலிகாப்டர் திடீர்னு விபத்துக்குட்பட்டது. விபத்துக்குட்பட்டு அந்த ஹெலிகாப்டர் ஒரு இடத்துல விழுந்தது. அந்த ஹெலிகாப்டர் விழுந்த இடம் என்ன தெரியுமா? நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்களை
கொலை பண்ணி வியட்நாமிஸ்டுகள் கூட்டி போட்டிருக்கு. அந்த இடம் மொத்தம் சடலங்களை கூட்டி போட்டிருக்கு. இப்போ இந்த ஹெலிகாப்டர் விழுந்து இல்லையா, ஹெலிகாப்டரில் வந்தவர் லான்சி ஜான், அவர் சாகல்ல. ஆனா இந்த ஹெலிகாப்டர் விழுந்ததை கண்டு அந்த வியட்நாம் படை வீரர்கள் ஓடி ஹெலிகாப்டருக்கு பக்கத்துல வந்து ஆளு உயிரோட இருந்தா கொல்லணும்னு நினைச்சு ஓடி வரணும். அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஆள் ஹெலிகாப்டர் மெதுவா எழும்பி ஓடி போய் செத்த சடலங்கள் இருக்கு இல்லையா, அந்த சடலத்தில் இருந்து ரத்தத்தை எடுத்து தன் மேல பூசிட்டு அந்த சடலங்களுக்கு இடையில படுத்துக்கிட்டாரு. வந்தவங்க எல்லாம் செத்து போச்சுன்னு நினைச்சிட்டு போச்சிடும். நான் கேட்கிறேன், ஒரு மனுஷனுடைய ரத்தம் இவ்வளவு பாதுகாப்பை கொடுக்க முடியும்னா தேவன் போட்ட அடையாளம். ஏய், உன் குடும்பத்துக்கு 100% பாதுகாப்பு, உன் பிள்ளைக்கு 100% பாதுகாப்பு. ஏன்னா அடையாளம் போட்டவர் பரலோகத்தின் தேவன். கவனிங்க. அதனால நான் நீதிமான் ஆனதுனால பிழைச்சிட்டேன், நான் தேவ பிள்ளை ஆனதுனால பிழைச்சிட்டேன், நான் பரிசுத்தவான் ஆனதுனால பிழைச்சிட்டேன்னு நினைக்கப்படாது. தேவன் அன்பின் நிமித்தம் என் மேல் ஒரு அடையாளத்தை போட்டதுனால பிழைச்சிட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டை நீ பார்க்கணும், இந்த ஆண்டுல நீ வாழணும் அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் தேவன் உன் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். அப்போ ஒன்று அரபுன்னா மார்க் ஆஃப் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பின் அடையாளம். 2 அரபுன்னா மார்க் ஆஃப் கேரண்டி, உத்தரவாத முத்திரை. என்ன முத்திரை? உலகத்தில் யாராவது நமக்கு ஜாமீன் நிப்பினுமா? யாராவது? அவன் பாவம், அவனை ஒன்னும் செய்யண்டான்னு சொல்லி யாராவது நிப்பணுமா? அவன் எப்போ அழிவான், எப்பொழுது அவன் வீட்டில் ஒரு கருத்த கொடி கட்டி இருக்கும் அப்படின்னு பார்க்க தான் மனிதர்கள் ஆசையா இருப்பணும். ஆனா பரலோகத்தின் தேவன் உனக்கு முழு உத்தரவாதம், முழு உத்தரவாதம். வலது கையை உயர்த்தி பிடிங்க, வலது கையை உயர்த்தி பிடிங்க. இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் கேரண்டி கொடுக்கிறாரு, அத்தனை பேருக்கும் தேவன் கேரண்டி கொடுக்கிறாரு. உரபலபா, பயத்தோட இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், சந்தேகத்தோட இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், பிரச்சனையோட இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், பலவீனத்தோட இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், நெருக்கத்தோட இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். இப்பொழுது கர்த்தர் உனக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார், கர்த்தர் உனக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார். பரலோகத்தின் தேவன் உனக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார். ரிபால ரகதன கமதனா அடகதன கமல் கனாதியா ரெந்தல் கபரப சந்தரபலபலபலபா. நல்ல வாயை திறந்த ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஒன்று வசன எல்லை, 2 பிரசன்ன எல்லை, 3 தேவ அடையாளத்தின் எல்லை. தொடர்ச்சியை நாம் நாளைக்கு பார்க்கலாம்.